காட்டுக்குள்ள ஆத்தாடி காட்டுக்குள்ள கூத்தாடி வேஷம் போட்டு ஆடவிட்டாலே பொம்மலாட்டம் ஒன்றோடு ஒன்று வட்டம் கதை முடிந்தால் வட்டம் ஆறாரோ ஆறாரெண்டு அண்ணையா சொன்ன வார்த்தை யாருக்கு தெரியுமோ தோற்றம் தோற்றம் ஐயா வாங்க ஐயா வணக்கம் வாழ்வட்டா தம்பி ஒப்புட முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூட்டால் உண்பது அமிர்தமாகும் பால் அண்ணன் முகம் சலித்திடாமல் கற்பிட பசுவோடு கடும் பசி பாதி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்கெங்கயோ போய் ஆட்ட அடிக்கிறாங்க அந்தந்த ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆனா இந்த ஊர் மாரி சாப்பாடு சாப்பிட்டு கவனிப்பாது மாரி இல்ல தம்பி யார் வீட்டுல போட்டாங்க இந்த நாடகத்தை கொண்டாரா நடத்தி வைக்கிறாரு பத்தியா நம்ம அண்ணன் ஏழுமலை அண்ணன் வீட்டுல போட்டாங்க ஆனா பாய் சாப்பாடு எடுத்து போட்டாங்க ஒரு மரும மாமியார் வீட்டுக்கு எப்படியா மாமியார் வீட்டுக்கு மரும வந்தா எப்படி கவனிப்பாங்க நல்லா தலை விருந்தா போட்டு கவனிப்பாங்க வாழையால நல்லா தலை வாழை போட்டு 30 காய்கறி பதார்த்தம் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு தம்பி சாப்பாடுனா சாப்பாடு அருமையான சாப்பாடு ஆனா ஒரே ஒரு குறை வச்சிட்டாங்க எந்த குறையா இருந்தாலும் இப்ப சொல்லிடு காலையில நிவர்த்தி பண்ணிடுவாங்க அவங்க மனசு கஷ்டப்பட சொல்லக்கூடாது இப்ப கஷ்டப்படாம காலையில அனுப்பி வைப்பாங்கடா காலைல கஷ்டம் நிவர்த்தி பண்றாங்களா சாப்பாடு அருமையா தான் இருந்துச்சு ஏன்னா சாப்பாடுலாம் அருமையா தான் இருந்துச்சு ஆனா ஒண்ணு இந்த ரசம் மட்டும் தண்ணியாட்டி வச்சுக்கிறாங்க புளி குழம்பு தம்பி என்னன்னா புளி குழம்புக்கு ரசத்தை வித்தியாசம் ஆளை பாத்தா ஆளை பாத்தி கேரளாவோட சொல்லிட்டு போறாரு பேர் எல்லாருக்கும் தம்பி ஆண்டி முதல் அறியாவரே அனுப்புங்க பட்டை திருப்பதி படம் அனுப்பாங்க மட்டும் நான் போட்டிருந்த கலர்ஃபுல் சட்டை பட்டா சொட்டா இப்ப ஆம்பளையா சரி வா
ஆம்பளையா பிறந்தா 3 இருக்கணும், என்ன இருக்கணும்? பொம்னாட்டியா பிறந்தா 2 இருக்கணும். என்ன சொல்றது? ஏய், தப்பா நினைக்க தம்பி. பொம்பளையா பிறந்தா 2 இருக்கணும், அறிவா இருக்கணும், ஆச்சாரம் இருக்கணும். அறிவாச்சாரன கதை. அறிவு ஆச்சாரே, அறிவு ஆச்சாரம். அறிவாச்சாரம். இது ஆம்பளையா பிறந்தா 3 இருக்கணும், தப்பா நினைக்க கூடாது. என்னது? ஆம்பளையா பிறந்தா 3 இருக்குன்னா தெரியுமா? என்னது? கடமை, கடமை, கண்ணியம், கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. இது நான் கண்டேன். ஏன்னா ஆம்பளையா பிறந்தா 3 இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன சொல் பார்க்கலாம்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. போடா பாடு. ஏ கட்டுப்பாடு. ஒன்னடா வெண்ணெய் கியூ வர மாதிரி வரடா. உருளால பழகுதாமா. இது மாதிரி அடியாண்டா. போடா. ஏய், வா வாட்டோ. தம்பி போய் வட்டா. ஏய், நல்ல வாட்சி. தம்பி ஊருடாவே. ஊரே கேக்குறா. தம்பி என் ஊரு மயிலாப்பூர். ஆட்டுமணி, ஆற்காடு, பாலாறு, கள்ளிப்பால், இலக்கல்லி, வாழையிலை, ரசவாழை, மிளகரசா, பால்மிளகு, நாய்வால், பரமாய், பரமரா, பேர்பலா, வெற்றிவேல், பழவெட்டி, தாளிப்படை, திருந்தாளி, பழவந்து, பூமணா. ஏய், ஓ, காலையில இருக்குல்ல. கால ஓ. கால புடச்சு வரதா? சரியா? சரி என்ன நீ அச்சா மட்டும் நேத்துல அச்சாங்க ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது. நீ அச்சா மட்டும் என்ன சவுண்ட் ஒரு வித்தியாசமா வருது? ஓ அவன் பொண்டாட்டி போய் 1 வாரம் ஆகுது. என்ன நீ அடிச்சா மட்டும் சவுண்ட் வித்தியாசமா வருது? என்ன சமாச்சாரம்? ஏன் தண்ணி பாஞ்சிடா? ஓட்டா சரி. உன் தண்ணி பாஞ்ச அப்படி கிடையாது. எங்க கிணத்து தண்ணி அதாவது மிளகா தோட்டம் போடுறேன். மிளகா தோட்டம் அதை சுத்தி காய்ச்சி வேற விதைச்சுக்கிறேன். ஆமா. அதுல இருந்து எங்க கிணத்து தண்ணி பாஞ்சு அதுல இருந்து எடுத்த நாறு தம்பி. அதனால நான் அடிச்சா மட்டும் சவுண்ட் சவுண்ட் அங்க சவுண்ட் வருது. இங்க சவுண்ட் குறைஞ்சு போச்சு. அச்சு போச்சு போச்சா? தம்பி படிப்பு கேக்குறான். தம்பி என் படிப்பு வித்தியாசமான படிப்பு. என் படிப்பு தான் என் படிப்பு. தப்பா இருக்காது, தப்பா நினைக்காத. இப்ப படிக்கிறான் பச்சா. இப்ப படித்தல அந்த காலத்து படித்தலாம் ஓலைச்சூடி ஓட்டப்பட்டு நூல் கோத்து வச்சிருப்பாங்க தெரியுமா? நூல் கோத்து வச்சிருப்பாங்க. நூல் கோத்து வச்சிருப்பாங்க. பட்டி 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 படிச்சா லாஸ்ட் அந்த ஓட்டை பார்த்த பாரு. அந்த ஓட்டை பார்த்த உடனே படிப்பு நிறுத்திட்டேன், வேலை செய்ய நிறுத்திட்டேன். நேரம் உங்க கூட வந்து ஜாயின் ஆயிட்டோம். நீ பாக்காத ஓட்டையை நான் பாத்துக்கிறேன். இங்க அடிக்க அங்க கத்து சவுண்ட் வருது. சப்போட்டா வராதீங்க, ஆப்பிளா வாங்க. நான் அடிச்சு என்ன சாவ வச்சா கூட பரவாயில்ல. நீங்க பேசுனா இன்னும் 2 தான் என்ன சாவடிப்போம். பேசாம கத்தமல்ல. ஆமா, வயிற்ற பிதிக்கு சூத்த பிதி கட்டிங்க. சூத்த பிதி கட்டிங்க. வந்த உங்க அனைவருக்கும் அமைதியாக இருங்க அம்மா. வேண்டுமான தேவல வேண்டியாகிவிட்டது. பேசாதீங்க கையெடுத்து குமரம்மா, பேசாதீங்கம்மா. ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. மங்களம் உண்டாயிச்சு. சபையில் அமர்ந்திருக்கும் ஆமா குரு பெரியவர்களுக்கு, நம்ம ஈண்டு எடுத்த தாய் தந்தமார்களுக்கு, ஆமா நம்ம
தாய் தந்தைமார்களுக்கும் ஊரில் இருக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். வணக்கம் ஐயா. இங்கே நடக்கக்கூடிய நாடகம் என்னவென்றால் தட்சகன் தவம் அகோர வீரபத்திரசாமி பிறப்பு இங்கே நடத்தக்கூடிய நாடகம். இந்த நாடகத்திலே எத்தனை குற்றங்கள் இருக்கலாம். எத்தனை குற்றங்கள் இருந்த போதிலும் தங்கள் வீட்டிலே ஓர் பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கின்றீர்களோ அதை போல மன்னிக்குமாறு இருகரம் கேட்கின்றேன். அதற்கு முன்பதாக 2011 நேற்று மறைத்த முக்கந்தாய பரமக்கடவுள் இருக்கிறார்கள். அன்னவர் நேற்று தினத்தில் திருமணம் செய்து இந்தியோடு 3 நாளாகிவிட்டது. ஜனக்கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அதனால் பணியளக்க வேண்டும் என்று சபைக்கு வருகின்ற அன்னவரால் கதை தொடரும். அதற்கு முன்பாக இது அயோத்தியத்தை சேர்ந்த இந்த நாடகத்திலே சீர சிறப்பாக நடத்தி வரக்கூடிய இன்னும் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய 6 அன்பர் அவரால் முடிந்தது ஏதோ சிறிய பாராட்டாக இது எங்கள் நாடகத்தின் ஆசிரியர் வரக்கூடிய அவர்களுக்காக இந்த பட்டாடையை முன்னாடியே நீ போடுற மாதிரி போற பஸ்ட் சிவதாச எங்க பாடுறா டேய் சிவதாச இப்படி பாடுறா. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 மணி சொல்லக்கூடிய 6 அன்பர் எங்கள் செட்டிலே கோடையடி மிருத சக்கரத்தை இறங்கக்கூடிய பாலனுக்காக இந்த கொண்டாடைய பட்டாடையாக போட்டுறார்கள். 7 மணி சொல்லக்கூடிய 6 அன்பர் கூடு தண்டஜன் 7 மணி சொல்லக்கூடிய 6 அன்பர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் செட்டு மேக்கப் வரக்கூடிய வருகுரை சேர்ந்த 6 அண்ணன் நடராஜனுக்காக இந்த பட்டாடையை நூலாடாக போடுறார்கள். நீ சொல்ற இதோ என்ன சண்டை கோடையடி மிருத சக்கரவர்த்தி பாலவர்களுக்காக நூலாடையை பட்டாடையாக அறிவிக்கிறார். சின்ன கல்லப்படி சண்டை வீரமணிக்காக நூலாடையை பொன்னாடியாக அறிவிக்கிறார். குமரா பாரு. இந்த நாடகத்திலே பின்னணி விசையாக விளங்கக்கூடிய காலத்திலே சிறந்த பேராமட்டை சேர்ந்த சந்திரசேகர் அண்ணனுக்காக இந்த நூலாடையை பட்டாடையாக அணிவிக்கிறார்கள். பொன்னாடியாக அணிவிக்கிறார். அன்பார்ந்த சபையோர்களே இதை என்னால முடிஞ்சது இந்த நூல் ஆடையை இந்த பண்ணாடைக்கு போடுறோம். நீ அவருக்கு போட்டல முடிஞ்சது. கம்பெனி சார்பாக எந்த கம்பெனியா வடவூர் சேர்ந்த யார் படம் சொன்னா கண்டராஜ் போட சொன்னாரு. கம்பெனிக்காக நூலாடியை பொன்னாடியாக பச்சை பச்சை தாலி அத்த பசங்க சுத்தமான தாலி அத்த பசங்க நம்பி போக அண்ணா கதை சொல்றோம்.
கோபிகா வந்து உட்காரு வா. பெரியவர் கண்டியா Thank you.